Hello everyone, welcome back to Aruna Aari Designers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 3D ஃப்ளவர் த்ரெட் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்ஸ் வச்சு மட்டும் பண்ண போகிறோம். எம்ப்ராய்ட்ரி த்ரெட், நார்மல் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு, ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி த்ரெட் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். யாராக இருந்தாலும் இதை பண்ணலாம். ஏன்னா நார்மல் நீடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆரி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட ப்ளவுசஸில் சும்மா சிம்பிளாக ஒரு ஹேண்டில் வந்துட்டு போட்டுக்கலாம், இல்லை நெக்கில் வந்துட்டு ஒரு 3 ஃப்ளவர்ஸாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃப்ளவர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறைய இடத்துல இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ஃப்ளவர் பண்ணலான்னு பார்க்கலாம். நீடல் நம்பர் 6 ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து கோர்த்துருக்கேன். சிங்கிள் ஸ்டாண்டர்டாக கோர்த்துருக்கேன். ஸோ நீடலில் போடுறப்ப 2 ஸ்டாண்டாக இருக்குது. எண்டில் வந்து நம்ம எப்பயும் நாட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒன்று இன்னர் சர்க்கிள், ஒன்று அவுட்டர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிள்லேருந்து தான் ஃப்ளவர் ஆரம்பிக்க போகிறோம். அவுட்டர் சர்க்கிளில் எங்கேருந்துனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூலை குத்தி கீழேருந்து மேலே நோக்கி எடுத்துட்டு செகண்ட் டைம் வந்து பக்கத்துலேயே குத்தணும். குத்துறப்ப வந்து ஃபுல்லாக நூலை இழுக்காமல், செகண்ட் டைம் வந்து நூலை ஃபுல்லாக இழுக்காமல் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ண வச்சுக்கணும். ஃபார்ம் பண்ணிட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கையில் பிடிச்சி நெக்ஸ்ட்டு வந்து அந்த லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் குத்துறப்ப வந்து அந்த 2 இடத்துல குத்தணும்ல, அதுக்கு நடுவில் இருந்து குத்தணும். குத்திட்டு செகண்ட் இதுக்கு பக்கத்துலேயே அங்கே ஒரு லாக் போடுற மாதிரி பக்கத்தில் அந்த செகண்ட் இது குத்தணும்ல, அது பக்கத்துலேயே இன்னொரு தடவை குத்தணும். ஸோ தட் அந்த நூல் வந்து லாக் ஆயிரும். செகண்டு குத்துனது வந்து லாக் ஆயிரும். ஸோ அந்த லூப் வந்துட்டு நகலாமல் இருக்கும். இது வந்து ஒரு பெட்டல் மாதிரி இப்போ ஃபார்ம். இந்த ப்ரொசீஜரை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஒரு பெட்டலை. இப்போ இதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெட்டலாக நம்ம போட்டுகிட்டே வரணும். அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதில் 3 லேயர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் லேயர் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருக்கோம்ல, பெட்டல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த 2 பெட்டல்ஸ்க்கு ஊடால வந்து வர்ற மாதிரி, அதாவது நடுவில் வரணும். செகண்ட் லேயர் பெட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட் லேயர் பெட்டல்ஸ்க்கு நடுவில் வர மாதிரி இதே ப்ரொசீஜர் தான். பட் நடுவில் வரணும் அந்த பெட்டல்ஸ். அதுதான் அப்போ தான் அழகாக தெரியும். மேலே வந்துச்சுன்னா ஓவர்லேப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த லுக்கு வந்து அழகாக இருக்காது. அதனால எப்பயுமே வந்துட்டு செகண்ட் லேயர் போடுறப்ப வந்துட்டு அந்த 2 லேயருக்கும் நடுவில் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் கீழே இருக்கிற லேயரும் தெரியும், மேலே இருக்கிற லேயரும் தெரியும். ஃபஸ்ட் லேயர் போட்ட மாதிரியே செகண்ட் லேயரும் நடுவில் ஃபஸ்ட் லேயரோட நடுவில் வந்துட்டு வர்ற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தேர்ட் லேயருக்கு வந்து நான் வந்து வேறு ஒரு ஷேட் அதிகமாக இருக்கிற ஒரு வந்து த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு தான். ஸோ ஒரு 3D எஃபெக்ட் வந்து காமிக்கும். ஒரே ஒரு ஷேடு தான் வந்து அதிகம். கீழே வந்து ஒரு லைட் எல்லோ, மேலே வந்து ஒரு மாம்பழ எல்லோ மாதிரி எடுத்திருக்கேன். இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ செகண்ட் லேயருக்கு நடுவில் வரணும் இந்த பெட்டல்ஸ். அப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து தெரியும். இதே மாதிரி திருப்பி இதையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இதுவே செம அவுட்லுக்கு. இப்படியே வந்து கம்ப்ளீட் இப்படியே வந்து விட்டுறலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக பெரிய லூப் எடுத்திருக்கோம். நம்ம பெரிய லூப் எடுக்காமல் சின்ன லூப்பாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிங் நாட் மாதிரி இருக்கும். அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு அதுவும் அழகாக இருக்கும். சின்ன ஃப்ளவராக கிடைக்கும். ரிங் நாட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நடுவில் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸு இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு வந்து ஃபில் பண்ணலாம். நான் ஃபுல்லாக வந்துட்டு த்ரெட் வச்சு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறேன். ஒரு ரெட் கலர் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இப்போ நடுவில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லூப் வந்து ஃபார்ம் ஆச்சுல, அந்த லூப்பை வந்துட்டு எல்லா இடத்துலையும் கட் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு ஃப்ளவர் அவுட்லுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது லூப் வச்சே இருக்கிறது, ஒரு பெட்டலாக இருக்கிறது, அது ஒரு அவுட்லுக்கில் அந்த மாதிரியும் விடலாம். இது வந்து செகண்ட் டைப்பு. இது வந்து நடுவில் இருக்கிற அந்த லூப் ஃபுல்லாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டாலும் இதுவும் வந்துட்டு அழகாக இருக்கும். நடுவில் இருக்கிற லூப்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கோம் வச்சு லைட்டாக வந்துட்டு ஈவன் பண்ணிட்டேன் அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும். அப்புறம் சர்க்கிளாக ஷேப் வர்றதுக்காக ஃபுல்லாக வந்துட்டு சர்க்கிள் மாதிரியே வந்துட்டு ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக, ஈவனாக தெரியறதுக்காக.
இதுதான் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்துட்டு 3D ஃப்ளவர் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருணா ஆரி டிசைனர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.